அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். பிரபல யூடியூபர் அப்படின்னு சொல்றதை விட பிராபல யூடியூபர்னு சொல்லலாம் இர்ஃபான். ஏற்கனவே ஈசிஆர்ல ஒரு பெண்ணின் மீது வாகனத்தை மோதி அந்த சர்ச்சையிலிருந்து சிக்கினாரு. திருப்பி குழந்தையுடைய பாலினத்தை தெரிவித்து அந்த சர்ச்சையில் சிக்கினாரு. திருப்பி குழந்தையுடைய தொப்புள் கொடிய ரிப்பனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதில் சிக்கினார். இப்பொழுது ஈத் முபரக் பெருநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன் பேர்வழிங்கிற பேரில் உதவி செய்வதாக சொல்லி அவருடைய ஏழ்மையையும் அவருடைய வறுமையையும் அவருடைய மக்களுடைய கஷ்டத்தையும் கிண்டல் பண்ணி அதிகார திமிரில் பண போதையில் மேதமைத்தனத்தில் சகட்டு மேனிக்கு பேசி சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. ஒட்டுமொத்தமான சமூக வலைதள வாசிகளும் இவன் ஏன் இப்படி இந்த தடித்தாண்டவரான் ஏன் பண்ணிட்டுறான், இவனுக்கு கடிவாளம் போட ஆள் இல்லையான்னு கேட்குற அளவுக்கு மாறி இருக்கிறது. நீ யார்கிட்ட மோதிருக்க தெரியுமா? சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்கக்கூடிய பிள்ளைகிட்ட மோதிருக்கன்னு சொல்லி தம்பிராமையா சொல்லுவார். அது மாதிரி இர்ஃபான் சர்க்காரோட நேரடி தொடர்பு இருக்கிறனால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பெருநாளை முன்னிட்டு இவர் போயிட்டு மவுண்ட் ரோட்டில் அவருடைய மனைவி, அவருடைய அத்தை, அவரோட காரில் போயிட்டு ஒரு கைலி, ஒரு சேலை, 2 50 நோட்டை கவரில் போட்டு வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போகிறாராம். அதில் ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு, தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு அப்படின்னு. யூடியூப்பில் வியூஸ் வாங்கணும், ஷேர் வாங்கணும், சப்ஸ்கிரைப் வாங்கணும், புதுசாக ஏதாவது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும். எந்நேரமும் பண்ணி திங்கிற மாதிரி தின்னு வீடியோ போட முடியாது, ஓசியில் தின்னு உடம்பு வளர்க்க முடியாது இல்லையா? எத்தனை தடவை தான் பிரியாணி திங்கிறத, எத்தனை தடவை தான் வந்து பீஃப் திங்கிறத, எத்தனை தடவை தான் வந்து கறி திங்கிறத பார்ப்பான். புதுசாக இது கொட்டக்கறி வந்து முதல்ல குஞ்சு அப்படின்னு சாப்பிட்டு விதவிதமாக வீடியோ போட்டு பார்த்தா வியூஸ் போகலை. சரி, என்ன பண்ணலாம்? சேவை மனப்பான்மையில் நம்ம உதவி செய்கிற மாதிரி அதை ஒரு பிளாக்காக போட்டோம்னா அதில் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி மொத்தமே 500 ரூபா அடங்கிய ஒரு கவர், ஒரு சேலை, ஒரு கைலி, 100 ரூபா பணம், ஒரு 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 வீணா போன ஒரு கவரில் போட்டு வச்சு அந்த சேலையும் இவங்க அத்தை யாரோ ஒருத்தங்க வந்து இந்த ஆன்லைனில் சேலை விற்றாங்களாம். அந்த ஆன்லைனில் விற்ற சேலை சேல்ஸ் ஆகலையாம், லாஸாக போச்சான். கடையில் கிடந்த விற்காமல் கிடந்த சேலையை மொத்தமாக 100 சேலையை வாங்கிட்டு வந்து, அதாவது பழைய பீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு 100 ரூபாய்க்கு சேலையை 100 சேலையை வாங்கிட்டு வந்து மொத்த பட்ஜெட்டு 12,500 ரூபா. இந்த வியூஸ் இது வரைக்குமே கிட்டத்தட்ட 6 லட்சம் வியூஸ் போயிருக்கு. குறைந்தபட்சம் அதில் ஒரு 75,000 ரூபா வரும். 10 லட்சம் வியூஸ் போச்சுன்னா ஒரு 1 லட்சம் வியூஸ், 1 லட்சம் ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 12,000 ரூபா செலவு பண்ணி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற வித்தையை இர்ஃபான்ட்ட கற்றுக்கணும். இப்போ இதில் போனது பிரச்சனை கிடையாது, உதவி செய்யுங்கிற மனநிலை பிரச்சனை கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு பெருநாளில் கஷ்டப்படுகிற இஸ்லாமியருக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம் பாராட்டுக்குரியது. ஆனால் போய் ஒரு இடத்துல போய் சேலையை கொடுக்குறாரு, அங்கே 2-3 பேர் ஓடி வந்து அந்த சேலையை வந்து உள்ளேருந்து படிக்கிறாங்க. அசிங்கம் பண்ணாதீங்க, அசிங்கம் பண்ணாதீங்க, உங்களுக்கு கொடுக்கத்தானே வந்திருக்கிறோம், ஏன் இப்படி அசிங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி மேலே கை மேலே அந்த வாங்கினோட கை பட்டுருச்சான். ஏடா, உதவி செய்யுங்கிற மனநிலையில் போயிட்டு உதவி கேட்டு வந்த மக்களை காருக்குள்ளே கையை விடாத, கையை தொடாத. வெள்ள நிவாரணத்துக்கு நம்ம வந்து நிவாரணம் கொடுக்க போயிருந்தோம் நான் சீமானவர்களோடு. அப்போ அந்த மக்கள் வந்து ஏன் அப்படி அறிபறியாக நிற்கிறான்னு யோசிக்கும் போது அவன் இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும். 100 பேர் கொடுக்க தான் ஜாமான் இருக்கும், ஆனால் 150 பேர் நிற்பான். ஒரு வேளை நமக்கு கிடைக்காம போயிருமோ, நம்ம கிடைக்காம போனால் நம்ம எப்படி அடுத்த வேளை சமைச்சு சாப்பிட போகிறோம், அதில் ஏதாவது ஒரு பெட்ஷீட் இருந்தால் குளிருக்கு போத்திக்க மாட்டோமா அப்படிங்கிற மனநிலை தான் மக்கள் வந்து நகத்தை வச்சு சுரண்டுவாங்க, மக்கள் பறிச்சுட்டு போகாது. அது அவங்களுடைய வறுமை. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஒன்று நம்ம ஏதாவது வேற ஒரு ட்ரஸ்ட் மூலிமா கொடுத்துட்டு போயிடணும். எங்கள் கையெல்லாம் படக்கூடாதுங்க, என் காரில் உங்கள் கை படக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துக்கு போனால் அவங்க அது கேட்கத்தான் செய்வாங்க, ஒரு ஆதங்கத்தில் கேட்கத்தான் செய்வாங்க. நம்ம கிடைக்காம போயிடுவோம், நம்ம கொடுக்காம போயிடுவோம். எத்தனை பேர் வந்து இப்படி காரில் தூக்கி போட்டு போவான். அந்த அடிப்படையில் அந்த மக்கள் வந்து காருக்குள்ளே கை நிட்டுறான். ஏன் உன் கார் என்ன அவ்வளோ பெரிய உலகத்தில் இல்லாத காரா? அந்த காரில் அந்த மக்களுடைய கைப்பட்டானே. இஸ்லாம் மார்க்கம் ஒரு புனித மார்க்கம்.
ஒருத்தருக்கு செய்கிற உதவியை இன்னொருத்தர் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து பக்கத்தில் கொடு, தெரிந்தவனுக்கு கொடு, மீதம் இருப்பதை தெரியாத முகம் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு உதவி செய். ஏதோ ஒரு வகையில் முதல்ல அப்பா அம்மாவுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அப்புறம் தூரத்தில் இருக்க எவனோ ஒருத்தனுக்கு உதவி செய் என்று சொல்லக்கூடிய உதவிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் பின்பற்றிட்டு அந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான நாளுடைய பெருநாளில் வச்சு இஸ்லாமிய சமூகத்துக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே கையை விடாத, அசிங்கம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னது இல்லாமல் என் பொண்டாட்டியை தொடுறான்டா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய மனநோய். ஏன்னா பிறக்கும் போதே வந்து நீ என்ன முத்துப்படத்தில் இருக்க ரஜினிகாந்த் மாதிரி அப்படி தானமல்லி கொடுக்குற பரம்பரையில் பிறந்துட்டியா, இல்லை மைசூர் மகாராஜா பரம்பரையா, இல்லை சேதுபதி மன்னனுடைய வாரிசா, இல்லை ராஜேந்திர சோழனுடைய வாரிசா? யாரா நீ? முதல்ல ஒன்று உதவி செய்யாத, இல்லை உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டியா எங்கேயாவது மொத்தமாக பணத்தை கொடுத்துட்டு போயிரு. உதவி செய்கிறத ஒரு வீடியோ எடுத்து போகிறதே ஒரு மனநோய். இங்கே யாரும் உதவி செய்யாமல் இல்லையா? அப்போ அண்ணன் சத்யராஜ் அளவுக்கு நீ உதவி செஞ்சிட்டியா? நடிகர் அஜித்குமார் அளவுக்கு உதவி செஞ்சிட்டியா? இல்லை இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எத்தனையோ பேர் இருக்காங்க ட்ரஸ்ட்டு வச்சு இன்னைக்கு வரைக்கும். இந்த சிவானந்த குருகுலத்தெல்லாம் தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்தவர்கள் இருக்காங்க ஏழை எளிய மக்களுக்காக. திருச்சியில் கூட எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்குது, மொத்தமாக முதியோர்களுக்காக அர்ப்பணித்தவங்க இருக்காங்க. அப்படி இந்த கையில் கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த சமூகத்தில் கொண்டாடப்பட்டிருக்காங்க. உதவி செய்கிற மனநிலை நல்ல மனநிலை. ஆனால் அதை படம் பிடிச்சு போட்டது மட்டும் இல்லாமல் அதை எடுத்தல்ல, கஷ்டப்படுறவங்க கை நீட்டாங்க, உன் காரை தொட்டாங்க, உன் காருடைய சைடு மிரர், என் காரோட சைடு மிரரை பாரு என்ன பண்ணி வச்சுக்காங்க. அப்போ என்ன சொல்ல வர? படிக்காத மக்கள், ஏழ்மையில் இருக்க மக்கள், வறுமையில் மக்களுக்கு அவங்களுக்கு ஒழுக்கம் கிடையாது, அவன் கையை நீட்டுவான், உள்ளேருந்து யாராவது நகத்தை பரண்டி வச்சுருவான். இதெல்லாம் எடுத்து சமூகத்தில் காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு நடந்துருச்சுப்பா. ஏன் எடிட் பண்ணி போட முடியாதா? அந்த வீடியோடைய தொடக்கத்திலேயே தொடாதீங்க கையை நீட்டாத அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறது, சிட்டுங்கிறது, கம்நாட்டின்னு திட்டுறது, இதெல்லாம் என்ன மாதிரி மனநிலை? ஏற்கனவே ஈசிஆரில் ஒரு பெண்ணை மோதுறாரு. அந்த வழக்கில் தமிழக அரசும் காவல்துறையும் இவருக்கு முழுமையாக உடந்தையாக இருந்ததுனால அந்த சர்ச்சையில் தப்புறான். திருப்பி இந்தியாவில் குழந்தையினுடைய பாலினத்தை சொல்லக்கூடாது சட்டம். ஒரு மருத்துவர் சொன்னால் மருத்துவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை. இப்போ நேற்று கூட அது மாதிரி ஒரு வழக்கில் வந்து ஒரு சென்னையில் ஒரு மருத்துவரை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு பாலினத்தை சொல்லக்கூடாது, ஒரு மருத்துவர் சொல்லக்கூடாது, மருத்துவர் அல்லது யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் துபாயில் போய் தனக்கு பிறக்கிற குழந்தை பெண் என்று அறிவிக்கிறான். சுகாதாரத்துறை வந்து விளக்கம் கேட்குது, புச்சுக்கு அப்படின்னு விளக்கம் கேட்குது. விளக்க நோட்டீஸ் அனுப்புறாரு, விளக்கத்தை ஏற்றுக்கொண்டோம், சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்கல. வேற எவன் பண்ணியிருந்தாலும் வழக்கு ஜெயிலு. அதோடு நிப்பாட்டில் கடையில் போய் நம்ம இந்த ஒரு புதுமனை புகுவிழாவுக்கு, சலூன் கடை திறப்புக்கு, பேக்கரி திறப்புக்கு ரிப்பனை கட் பண்ணுற மாதிரி குழந்தையினுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணுறான். குழந்தையினுடைய தொப்புள் கொடியை கைனகாலஜிஸ்ட் இல்லாத எந்த மருத்துவரும் அந்த லேபர் வார்டுக்குள்ள இல்லாத யார் ஒருத்தரும் கட் பண்ண முடியாது. ஆனால் இர்ஃபான் சிசரை வச்சு, கத்திரியை வச்சு தன் குழந்தையுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணுறான். கட் பண்ணுறது வந்து குழந்தை பாதுகாப்பாக இருக்கணும், யாருக்கும் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் கட் பண்ணும்போது ஏதோ நடந்துருச்சு, யார் பொறுப்பு இருப்பா? இர்ஃபானோட குழந்தையோ யாரோட குழந்தையோ யார் பொறுப்பு இருப்பா? இர்ஃபான் பண்ணது போலவே வேற ஒருத்தன் வீட்டில் பிரசவம் பார்த்து குழந்தைகளுடைய தொப்புள் கொடி வெட்டினா இந்த அரசு, இந்த சுகாதாரத்துறை, இந்த மருத்துவர்கள் சும்மா இருப்பாங்களா? இதுக்கு மருத்துவ சங்கமும் கண்டு தெரிவிக்கல, சுகாதாரத்துறையும் கண்டுக்கல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலினோடு நெருக்கமாக இருக்காரு. உதயநிதி ஸ்டாலினோடு இன்டர்வியூ எடுத்து போடுறாரு. அவரே அந்த வீடியோவில் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து இங்கே இந்த படத்தை வர மாதிரி, ஓகே படத்தை வர மாதிரி நான் ஏதாவது போலீஸில் மாட்டிக்கிட்டா நீங்கள் வந்து நீ காப்பாற்றுவீங்களா, உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் உன்னை பார்த்துக்கலாம்னு அவர் சிரிக்க. இவர் வந்து 2021 தேர்தலில் இர்ஃபான் வந்து திமுக ஆதரவாக வீடியோ போடுறாரு. திமுக என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்ஸாக எடுத்து போடுறாரு. அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக திமுகவை ஆதரித்தார், திமுகவுக்கு ஓட்டு கேட்டான், திமுக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்யும்னு சொன்னாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு அரசு நிற்கிது பாருங்க. யூடியூப்பில் இதே போல் இர்ஃபான் போலவே இர்ஃபான் வந்து இந்த வீடியோ ஃபுட் பிளாக் பண்ணுறான். இன்னொருத்தன் வந்து பப்ஜி மதன்னு ஒருத்தர். இர்ஃபானுக்கும் பப்ஜி மதனுக்குமான வித்தியாசத்தை மட்டும் இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இர்ஃபான் ஃபுட் பிளாக் போடுறான், அதே வியூஸு, அதே சப்ஸ்கிரைபரு, குழந்தைங்க தான் அவனுக்கு ஆடியன்ஸு. இவன் திமுக ஆதரவு நிற்கிறான், தப்பு செய்கிறான், மாட்டலை. இப்போ மதன் கௌரி இல்லை, பப்ஜி விளையாடுறான். பப்ஜி விளையாடுற போது நார்மலாக சேட் பண்ணுறான், சென்னை மொழியில் பேசுகிறான், வட்டார மொழியில் பேசுகிறான், குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறான்னு சொல்லி அவன் மேலே வழக்கு. ஏன்னா இர்ஃபானை அப்ரோச் பண்ண மாதிரியே டிஎம்கே ஐடி விங்கு பப்ஜி மதனையும் அப்ரோச் பண்ணுது 2021.
பப்ஜி மதன் என்ன சொல்கிறான்னா, ஒரு தத்திய தலைவராக வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு விளம்பரம் பண்ணணுமா? என்ன ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கான். ஆகஸ்ட் 15க்கும் ஜனவரி 26க்கும் வித்தியாசம் தெரியாத உங்கள் தலைவருக்கெல்லாம் நான் என் சேனலில் வீடியோ போடணுமான்னு கேட்டிருக்கான். இதை ஒன்றை தவிர எந்த தப்புமே இல்லை. குழந்தைகளை திட்டுனா, குழந்தைகளை அப்யூஸ் பண்ணா, சின்ன குழந்தைகளை ஹராஸ் பண்ணான்னு சொல்லி வழக்கு போட்டு குண்டர் சட்டம் 8 மாதம் ஜெயிலில் நான் இருக்கும்போது அந்த பப்ஜி மதன் உள்ள இருந்தான். உள்ள இருக்கும்போது என்ன சொன்ன செய்தி இது. அப்போ பப்ஜி மதன் திமுகவை எதிர்த்தாங்கிறதுக்காக குழந்தைகளை ஏமாத்தினான்னு சொல்லி வழக்கு போட்டு உள்ள தள்ளி மொத்த சேனலையும் மூடி அவன் காரை சீஸ் பண்ணி, அவன் சொந்தமாக வாங்கின ஆடி காரை எடுத்து சீஸ் பண்ணி, அவனுடைய மனைவியை அலக்கழித்து அவ்வளவு அடக்குமுறையில் ஏவியது பப்ஜி மதன் வேலை. இங்கே திமுக ஆதரவுனால இர்ஃபான் அத்தனை சர்ச்சை, கார் விபத்து, பாலின தெரிவிப்பு, தொப்புள் குடி அகற்றான், இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கிண்டல் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான், இவனை காப்பாற்றப்படுறான். அப்போ திமுகவுக்கு முட்டு கொடுத்தா தப்பு செய்யலாம், திமுகவுக்கு முட்டு கொடுக்கலன்னா தப்பு செய்யலைனாலும் நாங்கள் பொய் வழக்கு போடுவோம். எப்படிப்பட்ட அரசு பாருங்க. இவன் என்னமோ பிறக்கும்போது காரோட பிறந்தவன் மாதிரியும், இவன் என்னமோ பெரிய லம்போகனி காரில் வந்து போய்கிட்டு இருக்க மாதிரியும். இவன் சென்னையில் இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு பீஃப் பிரியாணி வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் கடையாக போய் நல்லா இல்லை, கேவலமாக இருக்கும். வாவ், அமேசிங், ஓ மை காட். இந்த பசங்கள்லாம் பார்க்குற படம் இருக்கு இல்லையா, ஓ மை காட் அப்படின்னு அது மாதிரி கத்துற மாதிரி ஓ மை காட்னு கத்துறது எல்லாம் பார்த்து சூப்பர், ஓம் ஃபென்டாஸ்டிக், ஆசம், வாயில் வைக்கும்போது ஜெல்லு ஊற்றுது அப்படிங்கிறது. அப்படி போட்டு உண்மை அந்த கடைக்கில் போனால் மரணமொக்கையாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. எந்த கடைக்கு போனாலும் அந்த கடையில் ஓசியில் தின்னுட்டு அந்த கடைக்கு விளம்பரத்தை போடுறது. அப்படி போட்டு கடையில் பிரியாணியும் கொடுத்துட்றான், காசும் கொடுத்துட்றான், யூடியூப்லேயும் ரெவன்யூ வருது, வியூஸ் வருது. அப்போ என்ன கேட்கவா செய்யணும்? ஒரே மாதத்தில் 80 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு கார் கலரை சரியில்லைன்னு சொல்லி மாற்றுற அளவுக்கு இன்னைக்கு இர்ஃபான் வளர்ந்துருக்கான். ஒரு 12,000 செலவு பண்ணி அதில் ஒரு 10 லட்சம் வியூஸை போட்டு அதுலேயும் வருமானத்தை பார்த்து அந்த வருமானத்தின் சர்ச்சையை திட்டமிட்டு உருவாக்குவது. எப்பெல்லாம் வீடியோ டல் ஆகுதோ, எப்பெல்லாம் யூடியூப்பில் வந்து ரெவன்யூ வரலையோ, எப்பெல்லாம் வந்து ஷேர் குறையுதோ, கமெண்ட் குறையுதோ, உடனே ஒரு சர்ச்சை. இந்த வீடியோ சர்ச்சை ஆகும்னு இர்ஃபானுக்கு தெரியாது. இர்ஃபானோட எடிட்டர் திட்டமிட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கான். தெரிஞ்சிருந்து எடிட் பண்ணி போடுது. சர்ச்சை ஆச்சுன்னா வேணாம் நீக்கிட்டு டெலிட் பண்ணி 2 நாள் கழிச்சு டெலிட் பண்ணி விட்டோம்னா ரெவன்யூ வந்துட போகுது, வியூஸ் வந்துடும், ரெவன்யூ வந்துடும், அப்புறம் ப்ரைவேட்டில் போட்டுக்குவோம், அவ்வளோதானே. இரண்டுக்கு கவர்மெண்ட் எப்படி நம்ம கவர்மெண்ட் வழக்கு போடாது அப்படிங்கிற திமிர்த்தனத்தில் தான் இப்படி ஏழை எளிய மக்களுடைய வறுமையை இழிவுபடுத்தியிருக்காரு இர்ஃபான். உண்மையிலே இந்த இடத்துல இர்ஃபான் ஒரு மனிதநேயம் உள்ளவனாக இருந்திருந்தா, உண்மையிலே அவனுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு சாதாரண புடவை, ஒரு கைலி 100 ரூபா பணம் கொடுக்கும் போதே அந்த மக்கள் ஓடி வந்து காரில் வாங்குறான், அந்த புடவையை வந்து பறிக்க வரான், கார் வேகமாக போயிட்டு ஒரு அக்கா ஓடி வந்து அந்த புடவையும் அந்த 100 ரூபாயும் கிடைக்காதான்னு ஏங்கி நிற்கிறாங்க. இந்த நிலைமையில தான் தமிழ்நாட்டில் கூடிய இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கூடிய இஸ்லாமியத்திலையும் கீழ்நிலையிலுடைய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இந்த அரசு எல்லாரையும் வாழ வைக்கலை. இந்த அரசிலையும் வறுமை நிலையில், ஏழ்மை நிலையில், மிக மோசமான நிலைமையில் மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுடைய வறுமையை போக்க உதயநிதி ஐயா, உதயநிதி சகோதரா, உதயநிதி ப்ரோ ஏதாவது பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தா நான் உதயநிதி எடுத்துகிட்டு போவேன், என் நண்பன்கிட்ட எடுத்துகிட்டு போவேன், எங்கள் ப்ரோக்கிட்ட எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இர்ஃபானுடைய மனித நேயத்தை பாராட்டிருக்கலாம். இந்த நேரடியாக பார்த்துட்டீங்களே எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு. ஒரு சாதாரணமாக 25 புடவை கொடுக்க போன இடத்துல இந்த நிலைமைனா தமிழ்நாடு முழுக்க எத்தனை லட்சம் பேர் இருப்பான். இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, இந்துக்கள்லையும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களையும் இருக்காங்க. எல்லா சமூகத்திலையும், எல்லா சாதியிலையும், எல்லா மதத்திலையும் வறுமையில், ஏழ்மையில் வாடக்கூடியவன் இருக்கான். நீ நேரில் பார்க்குற, கொண்டு போய் நேரடியாக உதயநிதி ஸ்டாலின்கிட்ட பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஆக்சிடென்ட்னா பேசுகிற, தொப்புள் குடியை கட் பண்ணால் பேசுகிற, வீடியோ போட்டால் பேசுகிறல, இதுக்கும் பேசியிருக்கலாம்ல. அப்படி பேசியிருந்தா இர்ஃபானை பாராட்டியிருக்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து